கடந்த மாதம் 25ஆம் திகதி கிளிநொச்சி நகரில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் குழந்தை உயிரிழந்தது. சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த குழந்தையின் தாய் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை உயிரிழந்தார். குறித்த குழந்தையின் இறுதிக் கிரிகைகள் கடந்த 1ஆம் திகதி புதன்கிழமை இடம்பெற்ற நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை 34 வயதுடைய குறித்த குடும்ப பெண்ணின் இறுதிக் கிரிகைகள் இடம்பெற்றது. இந்த நிலையில் விபத்துக்களை கட்டுப்படுத்தவும் உயிரிழந்த தாய்க்கும் சேய்க்கும் நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. எங்கள் மண்ணிலும் எங்கள் மக்களுக்கும் இடம்பெறக்கூடாது. அன்புக்குரிய சகோதரி யாழினி மண்ணுக்கு கற்றுத்தந்த பாடமாக இது இருக்கட்டும். அவரை சுருங்கி அத்தியவர்களையும் அவர்கள் தாயார் யாழினியையும் இப்போது வாசிக்கப்படும். இதன்போது பெரும் திரளான மக்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். இதுபோன்ற சம்பவங்கள் மூலம் அப்பாவி மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்படுவதை தடுக்க போலீசாரும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி கவனஈர்ப்பில் ஈடுபட்டதுடன் ஜனாதிபதி உள்ளிட்ட பலருக்கு மகஜர் கையளிக்கப்பட்டது.